அடுத்தவங்களுக்கு ரூல்ஸ் பேசுறவங்க அவங்களுக்கான ரூல்ஸை மட்டும் ஏன் காத்துல பறக்க விடுறாங்க? இதுதான் ரூல்ஸ்னு அண்மையில ஒரு தாவேகா எம்எல்ஏவுக்கு கிளாஸ் எடுத்த சென்னை மேயர் பிரியாவுக்கு சட்டப்படி செய்ய வேண்டிய ஒரு மிக முக்கியமான விதி 4.5 வருஷமா தெரியாம போயிடுச்சா? மேயர் பிரியா உட்பட சென்னை மாநகராட்சியோட 157 கவுன்சிலர்கள் தங்களோட சொத்து விவரங்களை மறைச்சிருக்காங்க அப்படின்றத ஒரு அதிரடி தகவல் இப்போ வெளியாகி ஒட்டுமொத்த சென்னையையும் அதிர வச்சிருக்கு. என்ன தப்பு நடந்திருக்கு? இவங்க பதவி காலியாக்க போகுதா? வாங்க பார்க்கலாம். விஷயம் என்னன்னா, தமிழ்நாடு நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் சட்டப்படி மேயர் உட்பட எந்த ஒரு கவுன்சிலரும் பதவியேற்ற 90 நாட்களுக்குள்ள தங்களோட சொத்து கடன் விவரங்களை மாநகராட்சி ஆணையர்கிட்ட தாக்கல் செய்யணும். அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு வருஷமும் மார்ச் 31க்குள்ள புதுப்பிக்கப்பட்ட சொத்து கணக்கையும் கொடுக்கணும். ஆனா ஆம் ஆத்மி கட்சியோட மாநில வழக்கறிஞர் சங்கர் தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலமா ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. அதுல வந்திருக்கிற பதில் தான் இப்போ வெடிகுண்டா வெடிச்சிருக்கு. சென்னை மாநகராட்சியில் இருக்கிற மொத்தமுள்ள 200 கவுன்சிலர்கள்ல வெறும் 43 பேர் மட்டும்தான் சொத்து விவரங்களை சமர்ப்பிச்சிருக்காங்க. மேயர் பிரியா, துணை மேயர் மகேஷ்குமார் உட்பட மீதமுள்ள 157 பேர் சொத்து கணக்கை காட்டவே இல்லை. இப்போ இந்த விவகாரம் ஏன் இவ்வளவு பெருசாச்சுன்னா, சட்டப்படி பதவியேற்ற 90 நாட்களுக்குள்ள சொத்து விவரங்களை சமர்ப்பிக்க தவறுனா அவங்க மக்கள் பிரதிநிதி அப்படின்ற தகுதியை இழந்து பதவியில் இருந்து நீக்கப்பட சட்டத்துல இடம் இருக்கு. அது மட்டும் இல்ல, சொத்துக்களை மறைப்பது அல்லது தவறான கணக்கு காட்டுவது நிரூபிக்கப்பட்டா மாநில தேர்தல் ஆணையம் மூலமா கடுமையான அபராதமும் வருமான வரித்துறை மூலமா நேரடி விசாரணையும் நடத்தப்பட வாய்ப்புகள் இருக்கு. சென்னை உயர்நீதிமன்றம் ஏற்கனவே முந்தைய கவுன்சிலர்கள் மீதான வழக்குகள்ல இந்த மாதிரி கடுமையான உத்தரவுகளை பிறப்பிச்சிருக்கு. ஒருவேளை சட்டம் தன் கடமையை செஞ்சா இன்னும் 6 மாசத்துல பதவி காலமே முடிய போற சென்னை மாமன்றம் அதுக்குள்ளவே கலைக்கப்படவும் சான்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க சட்ட வல்லுநர்கள். மேயர் பிரியா பொறுப்பேற்று 4.5 வருஷம் ஆக போகுது. இன்னும் 6 மாசத்துல அடுத்த தேர்தலே வரப்போகுது. ஆனா இதுவரைக்கும் ஏன் சொத்து விவரங்களை வெளியிடல? முந்தைய ஆட்சியில் இருந்த திமுகவும் இந்த தவறுகள் எல்லாமே கண்டுக்காமலே விட்டது ஏன் அப்படின்னு பொதுமக்கள் இப்போ சோசியல் மீடியாவில் கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. வாக்களிச்சு தேர்ந்தெடுத்த மக்களுக்கு தங்களோட நேர்மையை நிரூபிக்க வேண்டிய ஒவ்வொரு மக்கள் பிரதிநிதியோட தார்மீக கடமை. ஆனா சட்டத்தையும் மதிக்காம இப்படி 157 கவுன்சிலர்கள் சொத்து கணக்கை மறைச்சிருக்கிறதுக்கு பின்னாடி சட்டப்படி விசாரிச்சா பல அதிர்ச்சிகரமான உண்மைகள் வெளியே வரும்னு சொல்றாங்க சமூக ஆர்வலர்கள். மேயர் பிரியா உட்பட 157 கவுன்சிலர்களின் செயலை நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.